nice, no?
ஞாபகம் இருக்கா? நான் இப்போ போய் அப்புறம் போமா கட்டி புரியுதா? புரியலன்னா சொல்லி அதை போட்டு அனுப்புறேன். பார்த்துக்கடா நம்ம பாடி சுற்றளவு வந்து 36 பாடி சுற்றளவு உள்ள ப்ளவுஸுக்கு நம்ம வந்து எப்படி பட்டி வெட்டுறோம்னா 36 / 4 அப்போ வந்து 9 வருது. 9 நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1.5 இன்ச்சு விடுவோம். அப்போ 9 1.5 10.5 வருது. நம்ம அதே அளவு 10.5 மார்க் பண்ணி எடுத்துக்கோ. கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கலாம். நம்ம லென்த்து மட்டும் கரெக்டாக இது பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே உள்ளே வச்சு தைக்கிறதுக்கு வந்து லைனிங் எடுத்துக்கோ. லைனிங் ரெட்டையாக வச்சா நல்லாயிருக்கும். இப்போ 2 பீஸ் இருக்குது. 2 பீஸ் வச்சு ஸ்டார்டிங்கில் தைக்கிறோம். ஏன்னா நான் தைச்சிட்டு தான் கட் பண்ணுவேன். தைச்சிட்டு கட் பண்ணோம்னா மாறவே மாறாது. அளவுக்கோ கட் பண்ணி எடுத்துக்கோ. இதை வந்து நம்ம திருப்பிக்கிறோம். திருப்பி ஒரு தையல் போட்டுக்கோ. திருப்புறப்ப கரெக்டாக இப்படி மடித்து திருப்பாமல் இந்த துணியை வந்து இந்த துணி இருக்கா கரெக்டாக இந்த துணி அளவுக்கு நம்ம மேல் துணி இப்படி மடிச்சிட்டோம்னா இந்த இடத்துக்கு இப்படி கிடைக்கும் நம்மளுக்கு. ஏன்னா மேல் துணி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஒருவேளை மடங்கினாலும் இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்படி பட்டி தைச்சோம்னா நீட்டாக இருக்கும். பார்த்துக்கோ. இப்போ இதுக்கு மேலே தையல் போட போகிறேன். இந்த மேல் துணியில் தையல் போடுவேன். பார்த்தா எப்படி இருந்துச்சுட்டு இப்படி வந்துடும். இது அப்படியே ஒரே பீஸாக 2 பட்டிக்கு ஒரே பீஸாக லென்த் எடுத்துக்குவேன். இதை வந்து 2ஆக மடிச்சுக்கோ. 2ஆக மடிச்சுட்டு அந்த ரோஸ் கலர் ப்ளவுஸு சொல்லு. இப்போ பட்டி எப்படி வெட்டுறோம்னா இந்த கொக்கி பக்கத்தை எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் 2ஆக மடிப்பு வர பக்கம் எந்த பக்கம் நம்மளுக்கு வேணுமோ அது ஒன்று ஆப்ஷன் தான். எந்த பக்கம் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் 2ஐயும் ஒட்டுக்கா போட்டு வெட்டிக்கும். கொக்கி பக்கம் வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு 1/4 இன்ச்சு இங்கே நம்ம தைப்போம். தெரியுதான்னு பாரு. 1/4 இன்ச்சு விட்டுட்டு இங்கே கீழே கரெக்டாக வச்சு இங்கே நம்மளுக்கு தையல் வருதா, தையல் மேலே ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். தையல் போக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மேலே மார்க் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு தையல் இங்கே வருது, இங்கே 1/4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடு திருப்பிட்டு இந்த தையல் வரைக்கும் எடுத்துகிட்டு இது எப்படி பண்ணுவோன்னா அதே 1/4 இன்ச்சு விட்டுட்டு நீட்டாக அந்த அளவுக்கு போட்டு இப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் பாரு. நம்ம தையலுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு நம்மளுக்கு தையல் இந்த அளவுக்கு வருது. இதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு போட்டுக்கிட்டு இந்த பட்டி சென்டராக பார்த்துக்கோ. இந்த பட்டி எந்த இடத்துக்கு தையல் வருதோ அந்த இடத்துக்கு பிடிச்சி இந்த இதை தூக்கி சென்டர் மார்க் பண்ணிக்கோ. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு சென்டர் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு போட்டு மேலே 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம்ல ப்ளஸ் கால், அந்த அதில் மட்டும் அப்படியே கேவ் பண்ணி அதிலிருந்து நம்மளுக்கு பட்டி கிடச்சிருச்சு. இது வந்து முன்பக்கம் கொக்கி பக்கம், இது வந்து சைடு பக்கம் ஆம்கோல் பக்கம் வரும். இந்த சைடு வந்து கொக்கி பக்கம் வரும், இந்த சைடு வந்து ஆம்கோல் பக்கம் வரும். அதுக்காக நீ ஒரு மார்க் பண்ணிக்கோ. இந்த 2ஆக கட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோ. அவ்வளோதான்.